என்னென்ன பார்த்துட்ருக்கீங்க? இல்லை, இந்த இலையை பார்த்தோன்னே எனக்கு காட்டுக்குள்ளே நம்ம திரியும் போது என்னென்னா எமர்ஜென்சிக்கு ஷெட்டு மாதிரி பண்ணுவோம் தெரியுமா, அதுக்காக தான் நாங்கள் இப்போ இதில் யூஸ் பண்ணுறது. சம்டைம்ஸ் எப்படி சொல்கிறது, காட்டுக்குள்ளே நம்ம திரிகிறோம்ல, அப்போதைக்கு இந்த மழை ரொம்ப அதிகமாக வரும், மரத்தில் ஒண்டிக்கிட்டு இருப்போம். அப்போதைக்கு என்ன பண்ணால் நமக்கு ஒரு மரம் ரொம்ப சாஞ்சோ அப்படிலாம் இருக்காதனால இதை என்ன ஒன்று தெரியுமா, அந்த வகாதை உடச்சி விட்டு, தென்னை மரம் மாதிரி தான் இருக்கும் பாக்கியில், இதை உடச்சி விட்டு இதை என்ன பண்ணுவோம்னா கூரை மாதிரி செட் பண்ணுவோம். மழை வந்து அது மேலே வந்து அந்த அளவுக்கு கீழே வந்து விழுகாத அளவுக்கு பண்ணுவோம். இந்த பாருங்கள், அந்த மரம் இருக்குது, நான் காட்டுறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குது, டிசைன் சூப்பராக இருக்கும் பார்க்குறேன். அழகுக்காகலாம் முன்னாடிலாம் வைப்பாங்க. அதை ஃபாரஸ்ட் தான், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் வச்சு பார்ப்பாங்க. அதை இதெல்லாம் வந்து நம்ம வெட்டக்கூடாது தான். இதை கூட நம்ம ஃபாரஸ்ட்டோட அண்டர்னு சொல்லலாம். எல்லா மரமும் ஃபாரஸ்ட் அண்டர் தான், இதுவும் அப்படி தான் இருக்கும். இது என்ன பண்ணுவோம்னா, அந்த ஆதிவாசிலாம் இருக்காங்கல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆதிவாசி, இங்கே உள்ள ஆதிவாசி அப்படின்னா நிக்கோபாரிஸ் இந்த மாதிரி ஜர்வாஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க நிறைய பேர். அவங்கெல்லாம் வந்து அவங்களோட வீட்டுக்காக வந்து எமர்ஜென்சிக்கான இதெல்லாம் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட்டில் சர்வே பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்கல்ல, சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக கூட இதை வெட்டி ஒரு ஷெல்டர் மாதிரியான பண்ணுவாங்க. எமர்ஜென்சி ஷெல்டர் சொல்லுவோம்ல, அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த இலையை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, வெட்டியாக இருக்கும். ஆனால் பார்க்கல அழகாக இருக்கும். அப்படி ஸ்டெப்பாக வச்சும்போது தண்ணி வந்து மேலேருந்து விழுகாது. அதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, தம்பி இதை கேட்டுட்ருக்கோம், நானும் சரி வீடியோவில் உங்களுக்கும் சொல்லிடுவோம் அப்படின்னு. நல்லா இருக்குது பார்க்கல.